வணக்கம். இறைவா, வணக்கம் உடன்பிறப்புகளே. தாத்தா, என்ன சொல்ல நினைக்கிறீர்கள்? இல்லை, பழைய பாடல்கள் ஏதோ ஞாபகத்துக்கு வந்தது, அது நினச்சிருக்கிறேன். என்ன பாட்டுன்னா, பாட்டு என்று சொல்வதற்கும் இல்லை, ஒரு அறிவுரை என்றும் சொல்வதற்கு இல்லை, சில வார்த்தைகள். கணவனே கண்கண்ட தெய்வம். இந்த பக்கம் அன்னையும் தந்தையும் தானே, பாரில் அண்டச்சராச்சரம் கண்கண்ட தெய்வம். அன்னையும் தந்தையும் தானே இந்த உலகத்தில் கண்கண்ட தெய்வம். அப்படின்னு இங்கே கணவனே கண்கண்ட தெய்வம். யாரை துதிக்கணும்னாக்கா, மாலையிட்ட கணவனையே துதிக்கணும். கடவுளையும் துதிக்கணும், மாலையிட்ட கணவனையும் துதிக்கணும். கணவனே கண்கண்ட தெய்வம், அன்னையும் தந்தையும் தானே இந்த உலகத்தில் நமக்கு கண்கண்ட தெய்வம். அவர் ஸ்பெஷல், கண்காணாத தெய்வம். கண்ட இடத்துலலாம் இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சிலதெல்லாம் அப்படியே ஞாபகம் வந்துச்சு. புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே, தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகள் சொல்லுறன் கேளு முன்னே அப்படின்னு ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு. காலையில் எழுந்தேன், ஏதாவது அப்படியே மனசு பாட்டுச்சு, அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம் மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே தாத்தா, நம்ம 4 பேரோட இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும் தாத்தா? சொல்லுங்களே. நம்ம ஊரோடு ஒத்து போகணும் என்று சொல்வார்கள். 4 பேரோடு இருக்கும்போது நம்ம 4 பேர் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி நாமும் நம்மளை மாற்றிக்கின்னு அவங்களோடு 10ஓடு 1 11 நம்ம இருந்துட்டாக்கா ஓரளவு நல்லா அப்படியே அமைதியாக போகலாம். அந்த 10 பேர் மதியத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம ஒரு தனிப்பட்ட முறையில் நாம் காட்டிக்கொண்டு மற்றவர்கள் கண்ணில் படுற மாதிரி இருந்தால் அது சில சமயத்தில் அது நமக்கு பாதுகாப்பு இல்லை. எல்லோரும் பார்ப்பார்கள், வேணால் ஒரு மாதிரி ஸ்பெஷலாகலாம் அப்படின்ட்டு அங்கேருந்த பகைமை உணர்ச்சி வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் ஊரோடு ஒத்து போகணும். 4 பசங்களோடு இருக்கிறனாக்கா நமக்குன்னு ஒரு தனி கொள்கை இருந்தாலும் அந்த 4 பேர் மதியத்தில் இருக்கும்போது 4 பேர் என்ன சொல்கிறாங்களோ அவங்களோட மெஜாரிட்டி 3 பேர் என்ன சொல்கிறாங்களோ அப்போது நம்மளும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இடத்துல நம்ம தனி கொடிகை மாட்டு இது ஒன்று இல்லை இப்படி தான் அப்படி தான் சொன்னாக்கா அது நாம் சொல்வது சில சமயத்தில் உண்மையாக இருந்தாலும் அந்த இடத்துல சில பிரச்சனைகள் வரும். அந்த சமயத்தில் 4 பேரோடு நம்ம ஒத்துன்னு போயிட்டு அதன் பிறகு நம்முடைய கருத்தை எப்படி ஊசி வாழைப்பழத்தில் ஊசியை சொருவினா எப்படி ஸ்மூத்தாக போகுது, அந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலை வரும்போது நம்ம கருத்தை எடுத்து சொல்லலாம். அவர்கள் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளட்டும், இல்லை என்றால் நம் கருத்து நம்மோடு இருக்கணும். நமக்கு எது நல்லதுன்னு தெரியுதோ அதை நம்ம கையாளுவோம். அப்படி இருக்கும்போது இல்லை நான் சொல்லுதான் கரெக்டு அப்படின்னாக்கா
ஆ, அது 4 பேரோட வாழும்போது அது பிரச்சனையை தான் உருவாக்கும். அந்த மாதிரி ஊரோட ஒத்து போகணுன்றத நான் சொல்ல ஆசைப்படுறேன் சொல்லுங்களே. ஓகே. தாத்தா, காலையில் ஸ்பெஷலாக என்னென்னவோ சொன்னீங்க தாத்தா. உள்ளத்தில் உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது. தாத்தா, நீங்கள் இப்படியே சொல்லிக்காதீங்க தாத்தா. நீங்கள் ஏதோ ஒரு ஒரு ஆசைக்காக எங்களோட நீங்கள் பேசணும்னு சொல்கிறதுக்காக நான் பேதை, அஹ், அஹ், எனக்கு ஒன்றும் தெரியாது, மனசில் இருக்கிறதெல்லாம் நான் கண்டதெல்லாம் தூய்மை, அஹ், அஹ், கண்டதெல்லாம் உண்மைன்னு சொல்லின்னு இருக்காதீங்க தாத்தா. நீங்களும் நான் 4 பேரை மாதிரி சாதாரணமாக பேசுங்க தாத்தா. நான் ஒரு அப்பாவின்ற மாதிரி நீங்கள் சொல்லின்னு இருக்காதீங்க தாத்தா. குழந்தைகளே, உங்களுடைய அறிவுரைக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். ஒன்றா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையே சொன்னால் ஒத்துக்கணும். ஓகே.